ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கார கலகலா. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இங்கே நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்து செய்யலாம். இதில் தேவையான அளவு உப்பு நான் இங்கே 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஓமம், கூடவே காய்ச்சின 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இங்கே 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், இப்படி நான் இதை பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்ச மாவில் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ஸ்பூனு அல்லது ஃபோர்க்கில் இப்படி மெதுவாக தட்டி ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வரும். இப்படி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காரகலகலாவை ஒன்று ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இதில் எண்ணெய் வடித்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுவையான காரகலகலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.